அஞ்சாவது தான் நீங்கள் லிஃப்ட் கொடுத்தீங்க ப்ரோ. நம்ம ட்ரிச்சிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கோம் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஆனால் திருக்கோவில் வரைக்கும் வரலாமாண்ணா? காய்ஸ் ட்ராவல் டிஎஸ் ஸ்காட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து சைடில் ஃபோட்டோ போட பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட நேற்று நம்ம ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ட்ராவலில் வந்து எதில் போகலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் சூஸ் பண்ண வந்து வாக்கு லிஃப்ட் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து நமக்கு நிறைய கமெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே வாக்கு லிஃப்ட்டில் போங்க ப்ரோ அப்படின்னாங்க. ஒரு சில பேர் வந்து பஸ் சூஸ் பண்ணாங்க, ஒரு சில பேர் கார் சூஸ் பண்ணாங்க. அதிகப்படியான அந்த வாக்கு லிஃப்ட் ஈக்குவலாக வந்து நிறைய பேர் சூஸ் பண்ண வந்து என்னென்னா பைக்கில் போங்க ப்ரோ, நீங்கள் பைக் எடுத்து பண்ணுங்க அப்படின்னாங்க. நம்மள்கிட்ட இருக்கிறது ஒரு பேஷன் ப்ரோ, நம்ம ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து வாக்கு லிஃப்ட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ட்ராவலில் வந்து பைக்கும் இருக்கும், காரும் இருக்கும், பஸ்ஸும் இருக்கும், எல்லாமே இருக்கும். மறக்காமல் நம்ம யாராவது சேனல் புதுசாக பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அகைன் நம்ம சேனல் வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இப்போ எப்படி போக போகிறோன்னா நம்ம போகக்கூடிய வண்டியில் லிஃப்ட் கேட்க போகிறோம். நம்ம யார் லிஃப்ட் கொடுத்தாலும் அவங்க ஒன்றில் எப்படி போக போகிறோம். ஓகேங்களா? தான் வந்து நம்ம திருச்சியில் சிதம்பரம் போகிற ஹைவே. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம திருச்சியிலேருந்து சென்னை போகிற ஹைவே. இங்கேருந்து நம்ம திருவண்ணாமலை கட் பண்ணி உளுந்தூர்பேட்டை தாண்டி திருவண்ணாமலை கட் பண்ணி அப்படியே போக போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லிஃப்ட் கேட்க போகிறோம். யாராவது லிஃப்ட் கொடுப்பாலாம் தெரில, ஏன்னா அப்படி கிளம்பிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டைம் வந்து 12 டேட் வந்து நீங்கள் டிசம்பர் 15. ஸோ நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஆந்திரா போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஆகும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். எல்லா காருமே ஃபுல்லாக வந்து சபரிமலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ சபரிமலைக்கு எல்லா காருமே கிளம்பி போயிட்டுருக்கு. நிறைய கார் பார்த்தா சபரிமலை ஃபோட்டோ தான், சாமி ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ ஆந்திரா ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ வந்து நம்ம 12 மணிக்கு சண்டே இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ தூரம் போக போகிறோம் தெரில, நடந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி நடந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, இது நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். வர வண்டியில் லிஃப்ட் கேட்க போகிறோம். அப்படியே கிடைக்குமான்னு தெரில, பார்ப்போம் எப்படின்னு. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே லிஃப்ட் கேட்டிருப்போம், யாருமே லிஃப்ட் தரல நமக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம அண்ணன் திருச்சி ரமேஷ் தான் வந்து நமக்கு ஆட்டோவில் லிஃப்ட் கொடுத்துட்ருக்காரு. இப்போ நம்ம சமயபுரம் தாண்டி போயிட்டுருக்கோம். அகைன் டோல் பிளாஸை தாண்டி அங்கிட்டு போய்ட்டு அப்படியே வண்டி மாறிக்கலாம். ஸோ நம்ம ஆந்திரா வரைக்கும் போக போகிறோம், எப்படி போக போகிறோன்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ராவலில் ஃபஸ்ட்டு லிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம தேங்க்ஸ்ண்ணா. ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூண்ணா. அப்படியே ஒரு ஹாய் சொல்லிடுறேண்ணா அப்படியே. ஸோ நம்ம சேனலில் நமக்கு ஃபஸ்ட்டு லிஃப்ட் கொடுத்தது இவர் தான், நம்மளோட யூடியூப் சேனலில். இது நம்மளோட டோல் பிளாஸா, சமயபுரம் டோல் பிளாஸா. ஸோ இங்கே டோல் பிளாஸா வந்துட்டால் நம்ம ஐஸியாக நம்ம ஏதாவது ஒரு வேனு லாரி கிடச்சின்னு பார்த்தோம். நான் ஒன்றும் கிடைக்கலங்க. வாய்ஸ் இப்போ வந்து என்னென்னா நம்ம சமயபுரம் தாண்டி நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். என்னடா புதுசாக மைக்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன்னா நம்மளோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒயர்லெஸ் மைக் வாங்கலை இப்போதைக்கு நம்ம ஒயர் மைக் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். சரி பார்ப்போம். நீ எவ்வளோ தூரம் என்னான்னு தெரில. மணி இங்கேயே 12:30 ஆச்சு. 12:30 1/2 ஹவரில் 5 கிலோமீட்டர் தான் வந்திருக்கேன். பார்ப்போம். மணி அண்ணன் தான் நமக்கு லிஃப்ட் கொடுத்தாரு. அண்ணா ஹாய் சொல்லுங்கண்ணா. ஸோ பேர்ண்ணா அரேஞ்ச். ஸோ இவர் தான் வந்து நம்ம சமயபுரம் தாண்டி நம்ம கொஞ்சம் வந்துகிட்டே இருந்தோம். அங்கே நம்ம லிஃப்ட் கேட்டிருந்தோம். அங்கேருந்து இப்போ நம்ம விழுப்புரம் ஆனால் தான் லிஃப்ட் கொடுக்க போகிறாரு. ஸோ நம்ம ஆந்திரா ட்ராவலில் நம்ம சோலோ ட்ராவலில் 2வது லிஃப்ட் கொடுத்தது அண்ணன் மட்டும் தான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஸோ கேஸ் கீப் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம இங்கேருந்து நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் அப்படி நம்ம ஆந்திராவை போக போகிறோம். ஆந்திரா என்ன சூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து திருவண்ணாமலை ரோடு வந்துட்டுருக்கோம். திருவண்ணாமலை ரோடு வந்து நம்ம அசூர்னு சொல்லிட்டு இந்த கிராமம் இருக்கா. ஸோ இந்த கிராமம் வரல வந்துட்டுருக்கோம், ஆசனூர். ஸோ அந்த கிராமம் தாண்டி தான் நம்ம வந்து திருவண்ணாமலை போயிட்டு திருவண்ணாமலையிலேருந்து நம்ம வேலூர் வழியாக நம்ம சித்தூர் போக போகிறோம். கிட்டத்தட்ட நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு இன்னும் ஒரு ரொம்ப தூரம் தாண்டி வரல. ஸோ இங்கேருந்து இங்கே தான் வந்திருக்கோம். வேலூர் இங்கே இருக்குது, சித்தூர் இங்கே இருக்குது. நம்ம வீட்லேருந்து கிளம்பி இங்கே போயிட்டு சமயபுரம் போயிட்டு சமயபுரத்துலேருந்து தாண்டி நம்ம பெரம்பலூர் தாண்டி தொல்லூர் தாண்டி நம்ம இப்போ வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே ஆசனூர் கட் பண்ணி நம்ம அடுத்து இவங்க அண்ணன் வந்து நேராக விழுப்புரம் போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே கட் பண்ணிட்டு நம்ம திருவண்ணாமலைக்கு யாராவது லிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அப்படி கிளம்பிடலாம். ஓகேங்களா? இந்த இது நினைக்கிறோம், இதான் ஆசனூர் நினைக்கிறோம் ப்ரோ. ஏஆர் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, சொந்த வண்டி தான் இது. நம்மளை கிட்டத்தட்ட சமயபுரம் தாண்டி அங்கேயே பிக் பண்ணிவிட்டு இப்போ ஆசனூரில் வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க. இந்த வண்டி தான் இது. ட்ராப் பண்ணிவிட்டு இப்படி கிளம்பிட்டார். ஸோ இதுதான் ஆசனூர் சொல்லிட்டு, இந்த ஆசனூரில் தான் நம்ம இனிமேல் திருவண்ணாமலைக்கு இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுதான் திருச்சிலேருந்து வந்த ரோடு. இது வந்து பிரிட்ஜு ஒர்க் ஆகிட்டதுனால கீழே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணலாமா? ஸோ இது வந்து
திருவண்ணாமலை வேலூர். ஸோ வேலூர் தாண்டி தான் நம்ம வந்து போகிறோம். இன்னும் நமக்கு ஆல்மோஸ்ட் சித்தூருக்கு இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆசனூருங்கிற கிராமம் தாண்டி வந்துட்டுருக்கோம். ஸோ இன்னும் நமக்கு இன்னும் ரொம்ப டைமிங் இருக்குது. ரொம்ப டைமிங்னா பெரிய டைம்லாம் இல்லை. ஸோ மேக்ஸிமம் லிஃப்ட் கேட்க போகிறோம், நடந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ராவல் எதுக்காக அப்படின்னா, நம்ம சேனலில் இனிமேல் டாஸ்க்கு கொடுத்தா நம்ம எதெல்லாம் பண்ணலாம் அந்த மைண்ட் செட்டும் வந்துடுச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா டாஸ்க் கொடுத்துருங்க, நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம், என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு ட்ராவல் பண்ண போகிறோம் பைக்கா பஸ்ஸா அல்லது காரா அல்லது வாக்கல் லிஃப்டாக கேட்டிருந்தோம். ஸோ வாக்கல் லிஃப்ட்டில் அதிகம் ஓட்டுறதுனால தான் நம்ம ஆந்திராவுக்கு இந்த ட்ராவல் பண்ணுறோம். இல்லை காராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கார் போயிடலாம், இல்லை பைக்காக இருந்துச்சுன்னா நம்ம பைக்கில் போயிருக்கலாம், இல்லை பஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம பஸ்லேயே போயிருக்கலாம். ஆனால் அதிகம் ஓட்டு வந்து என்னன்னா நம்ம சேனலில் கம்மியான பேர் இருந்தாலும் அதில் அவங்க எனக்கு பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணது வாக்கல் லிஃப்ட்டில் போங்க ப்ரோ அப்படின்னாங்க. ஆனால் வாக்கல் லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட காலைல ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன், 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம ட்ராவல். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 100 சம்திங் கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்போம். நம்ம திருச்சிலேருந்து இப்போ ஆசனூர், அதாவது தொழுதூர் தாண்டி ஆசனூரில் இருக்கோம். நவுந்தர்பட்டி சாகல் இப்படி கிராஸில் அப்படியே போகிறோம் ஆசனூருக்கு. நம்ம இதுக்கப்புறம் லிஃப்ட் கேட்டு நம்ம அப்படியே பைக் பண்ணி போகிறோம். லிஃப்ட் கேட்டே போகிறோம், நடந்தும் போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா ஆசனூர்லேருந்து கோட்டை தானே ப்ரோ, என்ன ஒரு ப்ரோ கோட்டைக்கு போயிட்டுருக்கீங்க. ஓகே, நம்ம பிரதர் வந்து கோட்டைக்கு போயிட்டுருக்காரு. ஸோ இவர் பைக்கில் தான் நம்ம வந்து இப்போ என்னென்னா ஆசனூர்லேருந்து நம்ம வந்து லிஃப்ட் கேட்டு ஒரு 10 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்குமா. ஸோ அந்த கிலோமீட்டர் இவர் பைக்கில் போகிறோம். ஸோ அடுத்து அப்படி இப்படி நம்ம கிளம்பி நம்ம கண்டிப்பாக ஆந்திரா ரீச் பண்ணுறோம் நைட்டுக்குள்ளே. ஓகேங்களா காய்ஸ், இப்போ வந்து நம்ம என்னென்னா எலவசூர் கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து தமிழ்நாடு பைக் ரைட் பண்ணியிருந்தோம். அகைன் அதுக்கப்புறம் வாக்கல் லிஃப்ட்டில் ஒரு பிளாகிங் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்டாக போயிட்டுருக்கு. ஸோ என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் ரைட் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நேற்று ஒரு ஸ்டோரி போட்டு இது என்னத்தில் இந்த வீடியோ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, எங்கே நெக்ஸ்ட்டு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம். பைக்கிலே போர் அடிச்சிச்சா அப்படிலாம் இல்லை, பைக்கு காரு பஸ்ஸு வாக்கல் லிஃப்ட்டு அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். நம்ம சேனலில் பார்க்குறவங்க, யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறவங்க, நம்மளோட ஃபாலோவர்ஸ் என்ன சொன்னாங்க, ப்ரோ வாக்கல் லிஃப்ட்டில் போங்க, உங்களோட ஸ்டைலில் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில அண்ணாங்கள் வந்து என்னென்னா, ப்ரோ நீங்கள் எந்த மாதிரி பேசுகிறீங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வாக்கல் லிஃப்ட்டில் ஒரு வீடியோ போடணும், அதுக்காக தான் நம்ம ஒரு ட்ராவல் சூஸ் பண்ணோம். ஸோ எங்கே ட்ராவல் அப்படின்னா, அகைன் நம்ம இங்கேருந்து ஆந்திரா வரைக்கும் நம்ம ட்ராவலிங் தான். ஆல்மோஸ்ட் நம்ம 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம ட்ராவல். இப்போ ஆல்மோஸ்ட் 3 மணி ஆயிடுச்சுங்க. ஒரு 2.5 hours 2.5 மணி நேரம். இந்த 2.5 மணி நேரம் ஷோட்டில் வந்து நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 கிலோமீட்டர் முடிச்சிட்டோங்க. இன்னும் ஒரு 230 சம்திங் கிலோமீட்டர் இருக்குது. நான் சரியாக பார்க்கல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட ட்ராவலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அருண் உனக்கு என்ன சப்போர்ட் பண்ணிட்டோம் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டுட்டு இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணாலே போதும், எனக்கு வேறு எந்த ஹெல்ப்பும் தர தேவையில்ல. ஸோ அகைன் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா, இதை தாண்டி எலவனசூர் கோட்டை. ஸோ அங்கே தான் இருக்கோம். அதை தாண்டி லிஃப்ட்டு கிட்ட போகிறோம். இனிமேல் லிஃப்ட் கிட்ட அப்படி கிளம்பலாம். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் டாஸ்க் கொடுத்துட்டீங்களே அதனால் பண்ணிடலாம். டாஸ்க்லாம் இல்லை, நான் தான் அதை ஏற்றுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டே அந்த வாக்கில் இப்போ எடுத்துருக்கணும், அதுக்கு பதிலாக ட்ரெயின் ஒன்று ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். காரு பஸ்ஸு ட்ரெயின் அப்படி பைக்கில் போட்டுருந்துருக்கலாம், வாக்கில் இப்போ எடுத்துருக்கலாம். பட் பரவாயில்லங்க, இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானதாக இருக்குது. நமக்கு ட்ராவல் பண்ணுவோம், எப்படி போகிறது முக்கியம் இல்லை, போய் சேர்றமாக தான் முக்கியம். ஏன்னா எனக்கு இப்போ 3:30 சம்திங் ஆயிடுச்சு. திருவண்ணாமலை அண்ணன் எப்படின்ட்டார், ஒரே இடத்துல வானத்தை பார்த்துட்டாரு. அந்த தம்பி நீ வேறு என்ன கூப்பிட்ற, நானே ஒத்தையில் போயிட்டுருக்கேன், நீ வேறு வரியாங்கிறாரு. ப்ரோ ஓகே ஓகே. ஸோ ப்ரோ தான் வந்து ஆக்சுவலாக என்ன ஒரு ப்ரோ இது எரையூர். இது திருவண்ணாமலைக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். 15 கிலோமீட்டர். ஆமாம், 20 கிலோமீட்டர் வருமா ப்ரோ? 50 கிலோமீட்டர் வரும். 50 கிலோமீட்டரில் நீங்கள் போகிறது எவ்வளோ தூரம் கேட்குறேன்? நான் போகிறது இன்னும் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் இறக்கி விட்ருக்கேன், அவ்வளோதான் இறங்கி போடாங்கிறீங்க. ஆமாம், என்ன ப்ரோ நம்ம ஊர் வந்துருச்சு. ஓகே ஓகே. இன்னொரு 50 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம திருவண்ணாமலைக்கு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 130 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். சித்தூருக்கு இன்னும் ஒரு 180-200 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. நம்ம போகிறோம். நம்ம ட்ராவலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டோ டிரைவர் பண்ணாங்க, அடுத்து ஒரு
ஈச்சர் வேனில் வந்தோம், அப்புறம் ஒரு பைக்கில் வந்தோம். ஸோ அடுத்து இந்த ப்ரோ. ஸோ 4 பேர் நம்ம லிஃப்ட் கேட்டு நம்ம நடந்து வந்திருக்கோம். அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. ஆமாம் ப்ரோ. ஸோ ஓகே ப்ரோ, உங்கள் நேம் ப்ரோ? ப்ரோ ஷோகன். ஓகே ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ப்ரோ ஷோகன் ப்ரோ தான் வந்து ஒரு கிலோமீட்டராக இருந்தாலும் நம்ம ரைட் கொடுக்குறாரு, லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ட்ரிப் முடிச்சிருந்தோம். இப்போ வந்து நம்ம ஆந்திரா வந்து சோலோ வாக்கர் லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போ 5வது ஆளாக நீங்கள் லிஃப்ட் கொடுத்துருங்க ப்ரோ. நம்ம ட்ரிப்ஸ்லேயே ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. என்ன ப்ரோ? என்ன மைல்ஸ் முடிச்சிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 140 ப்ரோ. 140 முடிச்சோன்னு ஒரு 200 இருக்கும். ஆந்திரா போகிறோம் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஆல்மோஸ்ட் காய்ஸ் இப்போ வந்து என்னென்னா நம்ம திருக்கோவிலூர் போயிட்டுருக்கோம். அதாவது திருவண்ணாமலைக்கு நடுவில் திருக்கோவிலூர் இருக்குது. ஸோ அந்த திருக்கோவிலூருக்கு நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம். பிரதர் தான் கூட்டு போயிருக்கோம் ப்ரோ. நேம் ப்ரோ? சவுந்தர். ஓகே. அதான் நம்மளோட ட்ராவலில் நம்ம 6வது நமக்கு லிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. அருண் லிஃப்ட்டு கேட்டே போயிடலான்னு சொல்லாதீங்க, நம்ம நடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ கேட்கும் போது அண்ணன் அப்சர்வ் பண்ணார், அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம நடக்க போகிறோம் தெரில, எவ்வளோ தூரம் பைக்கில் போகிறோம் தெரில, எவ்வளோ தூரம் லாரியில் போகிறோம் தெரில. பார்ப்போம். யார் லிஃப்ட் தர மாட்டுறாங்க ப்ரோ. பார்ப்போம். தெரில, நம்ம ஆல்மோஸ்ட் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி லிஃப்ட் கேட்டு போடலாம் அவ்வளோ ஈஸிலாம் இல்லைங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டங்க. கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு மாதிரி பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த மாதிரி வாக்கு லிஃப்ட்டில் போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. தோள்பட்டை வேறு வலிக்குதுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்ல, ஸோ அதனால் கஷ்டமாக இருக்குது. ப்ரோலாம் நம்மளை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க. பார்ப்போம், நமக்குன்னு ஏதாவது ஒரு வண்டி கிடைக்காதான். இப்போ என்ன ஊரில் இருக்கோன்னா திருக்கோவிலூர் மெயின் ரோட்லேருந்து போயிட்டுருக்கோம். அண்ணா திருக்கோவில் வரைக்கும் வரலாமாண்ணா? ஓகே அண்ணா. உங்கள் பேர் என்னண்ணா? மகாமூர்த்தி. ஓகே. ப்ரோ தான் வந்து இந்த ஆம்னி வேனில் என்ன கூட்டு போயிட்டுருக்காரு. சொன்னேன் இப்போ நான் ஏறினது என்ன ஊர் ப்ரோ? என்ன ஊருண்ணா? நான் ஏறினது திருச்சி பல்லவாடி. பல்லவாடி. ஸோ பல்லவாடிங்க கிராமத்துலேருந்து ஏறிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 50 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். 50 கிலோமீட்டர் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த ஓம்னி ட்ராவலில் ஒரு 1 ஹவரில் கண்டிப்பாக அண்ணன் கொண்டு போய் விட்டுருவார். ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் நான் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம அந்த ஆந்திரா வாக்கர் லிஃப்ட் ட்ரிப்பில் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு 130 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து 170 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ மணி கரெக்டாக டைம் வந்து 3:45. 50 கிலோமீட்டர் 1 ஹவரில் போயிடலாமா? ஸோ 1 ஹவர், அதாவது ஒரு 4:45 நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆகிடலாம். ஒரு 5 மணி வச்சுக்கோங்க, 5 மணிக்கு திருவண்ணாமலை போயிடலாங்க. ஸோ 12:30 மணிக்கு நம்ம திருச்சிலேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் ஒரு 5 மணிக்கு நம்ம வந்து திருவண்ணாமலை ரீச் ஆக போகிறாங்க. நம்ம ப்ரோ தான் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு வண்டியில் ஏற்றிட்டு கூட்டு போயிட்டுருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஓம்னி ட்ராவலில் வண்டியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் தெரில எனக்கு, அப்படியே ஒரு மாதிரி பூகமாக மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் காரு ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ பை அண்ட் வாக் லிஃப்ட்டில் நமக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்கண்ணா. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு அண்ணா அவங்கள மாதிரி ஒரு ஓம்னி வேன் ஒரு ஆட்டோ வச்சுருப்பாங்க, அவங்கள ஃபஸ்ட்டு நமக்கு கூப்பிட்டு வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஈச்சர் மாதிரி ஒரு வேன் இருக்குல்ல, லாரி என்ன இந்த பேர் என்ன? இப்போ பெருசாக இந்த வண்டி பேர் என்ன? ஈச்சர். பேர் ஈச்சர் தானா? இட்ஸ் ஓகே. ஈச்சர், அந்த வண்டி பேர் ஈச்சர் தான். லாரி மாதிரி சிமெண்ட் வண்டி வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த வண்டியில் வந்து அண்ணா விழுப்புரம் போயிட்டு இருந்தார். நம்ம அங்கே ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பைக்கு, அப்புறம் பைக்கு ஸ்விப் பண்ணிங்க. கிட்டத்தட்ட நம்ம அந்த ஒரு 5 கிலோமீட்டர் மேலே ஒரு 7 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்திருப்போம். ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் நடந்திருக்கும். மற்றபடி அங்கேயும் லிஃப்ட்டு கேட்டதுனால நமக்கு லிஃப்ட்டு கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இது வாய்ஸ் கேட்குமான்னு தெரியல. ஏன்னா அண்ணன் வண்டி வந்து ஒரு 70 ஸ்பீடில் போயிட்டுருக்காரு, 70-80 ஸ்பீடில் போயிட்டுருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஆந்திரா ரீச் ஆகணும். ஆந்திரா ரீச் ஆகிட்டே தான் நமக்கு ஓகே. ஏன்னா இருட்டு ரீச் ஆகணும்னா யாரும் லிஃப்ட்டு தர மாட்டாங்க. அப்புறம் எப்படி போகிறேன் எனக்கே தெரில. பார்ப்போம். நம்ம திருவண்ணாமலை அவுட்ரு தாண்டி போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னா வேலூர் போயிட்டுருக்கோம்னா நமக்கு இன்னும் 87 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 87 கிலோமீட்டர் நம்ம ரைட் பண்ணி ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து அதுக்கப்புறம் நம்ம ஆந்திரா பார்டர் போகிறதுக்கு ஒரு 100 சம்திங், அதாவது 120 கிலோமீட்டர் இருக்குது. நீங்களே பாருங்கள் எப்படி
சந்தமில்லை. தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. இப்போ நம்ம கடை அது அவுட்ரு விட்டுறீங்க, இது உள்ளே போனால் திருவண்ணாமலை தான். ஓகே தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. திருவண்ணாமலை அவுட்லேருந்து ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? அன்பளி. ஸோ அவர் தான் நம்ம ட்ராப்பில் வந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இது என்ன பண்ணவாடியா ப்ரோ? மல்லவாடி. ஸோ இங்கே மல்லவாடி தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். நான் வேலூருக்குலேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்க? இருந்து 70 இருக்குமா ப்ரோ? இன்னும் 70 கிலோமீட்டர் இருக்குது. டைம் கிட்டத்தட்ட 5:30 ஆச்சு. ஸோ பாப்போம் நம்ம எவ்வளோ தூரம் வேலூர் போய் சாப்பிட்றோம் தெரில. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து வாக்கால் லிஃப்ட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு ப்ரோ நம்ம ட்ராப் பண்ணார்ல, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ப்ரோ கொஞ்சம் தூரத்தில் சீக்கிரம் லிஃப்ட்டு கேட்டு போயிருங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இதை தாண்டி நீங்கள் அங்கிட்டு போனீங்கன்னா 2 பக்கம் காடாக தான் இருக்கும், கொஞ்சம் உஷாராக போங்க அப்படின்னாரு. ஸோ நான் உண்மைதாங்க, ஏன்னா டைம் எடுத்துகிற 5:30 ஆயிடுச்சா. புது இடம், புது ரோடு, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. பட் நீங்கள் சப்போர்ட்லாம் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து ஷார்ப்பாக ஒரு 9 மணிக்குள்ளே நம்ம ஆந்திரா பார்டர் போயிடலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் தெரில, பார்ப்போம். ஏன்னா ரோடும் வந்து நம்ம ஊருமே ஹைவே கிடையாது, இது நார்மல் ரோடு தான். ஸோ அதனால் கொஞ்சம் வண்டியெலாம் பொறுமையாக போயிட்டுருக்கு. நம்ம வண்டி லிஃப்ட் எடுத்து தரமாட்டுறாங்க. ஸோ அது மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. பார்ப்போம். ஆனால் வேலூர் போகணுண்ணா. ஆனால் வேலூர் வைக்க வரலாமாண்ணா? என்ன ஊர் போகிறீங்க? அது வரைக்கும் இறங்க. ஸோ இந்த வண்டியில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா வெண்மணின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்கோம். இது இங்கிட்டு சேத்துப்பட்டு போகிறது. ஸோ இங்கிட்டு போனோம்னா நம்ம வேலூர் போகலாம். இது போரூர் தாண்டி அவுட்ரு வந்துட்டோம். எவ்வளோ நேரம் அங்கே போகுன்னு தெரில. ரொம்ப நேரமாக நம்ம கிரிஞ்சி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் தான் வந்து நம்ம வந்து வேலூர் போயிட்டுருக்கோம். இது ஒரு அண்ணன் வந்து பாதி தூரத்தில் இறக்கி விட்டுட்டு அப்படியே போகிறாரு. இந்த வழியாண்ணா இது உள்ளே போனான். இப்போ இது என்ன ஊர்? மாணிமங்கலம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. இங்கே ரொம்ப தேங்க்யூ. உங்கள் பேர்ண்ணா? சிவபெருமாள். ஓகே, தேங்க்யூண்ணா. ஓகே, திருவண்ணாமலை இங்கிட்டு போகணும், ஆரணி இங்கிட்டு. ஸோ இந்த ரோடு எதுக்குன்னா இதுதான் வேலூர் ரோடு. ஆனால் பளிச்சுன்னு இருக்குது வீடியோனா, நல்லா லைட்டு. ஸோ வந்து தெரியுதா உங்களுக்கு? சோலூர், கன்னியமங்கலம், அத்தோம்படி, வேலூர் 42 கிலோமீட்டர்னு இருக்குது. திருப்பதி 150 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, பார்ப்போம். எனக்கு கிளம்பி நான் வேலூர் போயிட்டு தான் ஏதாவது சாப்பிட்ணும், பசிக்குது வேறு. தேங்க்ஸ் ப்ரோ. இது ஆக்சுவலாக இது என்ன ஒரு ப்ரோ? இது தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப ட்ராவல் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ். இப்போ என்ன வேலூருக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் வரும்? 20 கிலோமீட்டர் வருமா ப்ரோ? ஓகே தேங்க்யூ ப்ரோ, பாய் ப்ரோ. பேர்? என் பேர் சும்மா போடல? வாசு. ஓகே தேங்க்யூண்ணா. ஓகே தேங்க்யூண்ணா. நான் ட்ரிச்சிண்ணா. ஓகே தேங்க்யூ.